இல்லைங்கடா, நான் தானே கொடுப்பேன். டேய் என்னோடா கையறா டேய். கையறா நான் தான். ஐயோ, உடைச்சிட்டிங்களா? என்ன டேய், ஒரு ஃபோட்டோ உங்களால் உருப்படியாக கொடுக்க முடியாதாடா? அது ஃபோட்டோவா பொங்கலா இப்படி அடிச்சுக்கிறீங்க? இதே வேறு ஏதாச்சும் வேலை சொல்லிப்பாரு. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ஒரு பையன் வரது கிடையாது. இந்த லட்சணத்தில் மாதம் மாதம் வெங்காயம் விலை ஏறுது, தக்காளி விலை ஏறுது, ஆனால் எங்கள் சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குதுன்னு டைலாக் வேறு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒருத்தர் பலி கொடுத்துட வேண்டியதுதான். டேய், அந்த கரையான்ஸு கலர் பென்சில் எல்லாத்தையும் எடுத்துருவாங்கடா. எப்படி இருக்கு? அண்ணே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டனே. நல்லா பிறந்ததுலேருந்து ஆர்டிஸ்டரா? எங்கள் அண்ணன் குடியார கபோதி. ப்ரெஸ் பிடிக்க வேண்டிய கையில் தம்மியும் பாட்டில் கொடுத்து என் வாழ்க்கையே கெடுத்துட்டான். சரி பிஸ்னஸையாச்சும் ஒழுங்காக பண்ணுவான்னு பார்த்தா எவனெல்லாம் சம்பளம் சேர்த்து கேட்குறானோ அவனெல்லாம் பலி கொடுக்குற பேரில் போட்டு தொழில்பிட்டு அந்த 1000 ரூபா மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு கோடிக்கணக்கில் இருக்கிற பிஸ்னஸை லாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஏமு மாடு. ஒன்றா நம்பர் கிறுக்கு பையன் இவன். ஆனால் என்ன பண்ணி தொலைகிறது? கூட போதுட்டான்னு ஒரே காரணத்துக்கோசரம் இவனெல்லாம் சகித்திட்டு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன். எங்கே இருக்கிறான் அவன்? அண்ணே அவர் ப்ரே பண்ணிருக்காருண்ணே. நல்லா பண்ணுவான் ப்ரே. இப்போ பாரு. டேய் அண்ணா, டாடா அண்ணா, டேய் செவிட்டு பையல கேக்குதா இல்லையாடா? இது சரிப்பட்டு வராது. டேய் ப்ரே பண்ணுறக்கல எதுக்காக கத்திட்டு இருக்கிற? யாரு நீ ப்ரே பண்ணிட்டு இருந்த? ஆமாண்டா, கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஆழ்ந்த தியானத்துக்கு தானே போக செய்வாங்க. அது உனக்கு எப்பறம் தெரியும்? எவ்வளோ கேவலமாக சமாளிக்கிறான் பாரு. சரிங்களா, இதை பாரு. டேய் என் பையன் ஞாபகமாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான். இப்போ அதுலேயும் கிரிக்கிட்டியா? சின்ன வயசுல சிவத்துல இருக்குனேன், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டா பாத்ரூம்ல இருக்குனேன், இப்போ வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவிலையும் இருக்க ஆரம்பிச்சிட்டியா? டேய் மென்டல் அண்ணா, அவன் இன்னும் உயிரோடு இருக்கான்டா. பார்த்திபன்னு பேரை மாற்றி வச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிறான். நீ எப்படி சின்ன வயசுல பேரை மாற்றி பல பேர்த்த கரெக்ட் பண்ணியோ அதே வேலையை தான் அவன் பெருசாயும் பண்ணிட்டு இருக்கிறான். எது இன்னும் சாகலையா? இது மட்டும் பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். அதுவே லியோவா இருந்தா எத்தனை பேர் வேணும்? அதுக்கும் 4 பேர் தான்டா. பின்ன உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்றியா? இப்படிதான் போன மாசம் ஒரு கட்ட பஞ்சாயத்து கூட்டிட்டு போனதுக்கு எல்லாரும் சோத்தையே பார்க்காத மாதிரி தின்னு தின்னு தீட்டிங்களேடா. அங்க வாங்கின பேமெண்ட் மொத்தம் உங்க சோத்துக்கே போச்சுடா. இந்த டைம் 40 பேர்லாம் கிடையாது, 4 பேர் தான். சரி வாங்கினேன், கார் எடுக்கலாம். கார்ல கை வச்சா முதல் பாட்டி நீ தான்டா. பெட்ரோலுக்கு அவன் காசு தருவான். ட்ரெயின் தான்டா. அப்போ டிக்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வித்தவுட் தான். வாங்க போலாம். எவன்டா அந்த டிரைவரு? ட்ரெயின் இந்த குலுங்குது. அண்ணா ட்ரெயினில் ஒன்று குழுங்கலண்ணே, அனிமேஷன் பண்ண லட்சணம் அப்படி. டேய் எவன்டா அவன்? டேய் கதவை திறங்கடா. டேய் இங்கெல்லாம் இடம் இல்லை, வேற எங்கேயாச்சும் போக சொல்லு. தம்பி வேன் கேச்சு போப்பா. டேய் என்னடா 2 பேர் இருக்கீங்க? வானவிலாடா? அட கருமம், இவனுக்கு தொல்லை எல்லா இடத்துலையும் தாங்க முடியலடா. இங்கேயுமாடா? டேய் அவனை உள்ள போட்டு கழுத்துருங்கடா. வேணாண்ணா, அப்புறம் நமக்கு இடம் போத்தாது. ஷிட்.